விஷ்ணு புராணம். புராணம் கேட்ட வரலாறு. 18 புராணங்களில் மூன்றாவதாக கருதப்படுவது விஷ்ணு புராணம். இது 23,000 ஸ்லோகங்கள் கொண்டது. ஒருநாள் அதிகாலையில் பராசர முனிவர் காலை கடன்களை முடித்துக்கொண்டு பத்மாசனத்தில் வீற்றிருந்தார். அப்போது மைத்ரேய முனிவர் அங்கு வந்து அவரை வணங்கிக் கூறலானார். என் குருநாதரே, அடியேன் சகல வேதங்களையும் சகல தர்மசாஸ்திரங்களையும் வேதாகமங்களையும் தங்களுமிடமிருந்தல்லவா கற்றறிந்தேன். சாஸ்திரங்கள் யாவற்றையும் கற்ற அறிஞர்கள் அனைவரும் என்னை தங்களுடைய அனுக்கிரகத்தினாலே சகல சாஸ்திரங்களிலேயும் நல்ல பயிற்சி பெற்றவன் என்று சொல்வார்கள். தர்மங்கள் அனைத்தையும் அறிந்தவரே, உலகம் உண்டான விதத்தையும் இனி உண்டாகப் போகும் விதத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். தாங்கள் அருள் புரிய வேண்டும். மேலும் இந்த உலகமெல்லாம் எந்த வஸ்துவின் ஸ்வரூபமாக இருக்கிறது, எங்கிருந்து எப்படி உண்டாயிற்று, எப்படி எங்கே லயப்பட்டது, இனி எங்கே லயமாகும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விசும்பு எனும் 5 பருப்பொருட்களில் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் எனும் பஞ்சபூதங்களின் நிலை என்ன, எதனால் அவை விளங்கும், இவ்விஷயங்களையும் தேவதைகள் முதலானவருடைய உற்பத்தியையும் மலைகள், கடல்கள் இவற்றின் தோற்றத்தையும் பூமி இருக்கும் விதத்தையும் சூரியன், சந்திரன், கோள்கள் ஆகியவற்றின் நிலையையும் அளவுகளையும் தேவர்களின் வம்சங்களையும் மனுக்களையும் மனுவந்தாரங்களையும் மகாகல்பங்களையும் 4 யுகங்களால் விகற்பிக்கப்பட்டவையான கல்பங்களின் பிரிவுகளையும் அவற்றின் முடிவு நிலைகளையும் சகல யுக தர்மங்களையும் தங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன். முனிவரில் உயர்ந்தவரே, தேவர்கள், அரசர்கள், முனிவர்கள் முதலானவர்களின் வரலாறுகளையும் வியாசமுனிவர் வகுத்தருளிய வேத சாகை பிரிவுகளையும் பிராமணன் முதலிய வருணங்களின் குல தர்மங்களையும் பிரம்மச்சரியம் முதலான 4 ஆச்சிரமங்களின் தர்மங்களையும் தங்களிடமே நான் கேட்க விரும்புகிறேன். வசிஷ்ட முனிவரின் மகனான சக்தியின் குமாரரே, இவ்விஷயங்கள் யாவற்றையும் எனக்கு கூறியருள தாங்கள் திருவுள்ளங்கொள்ள வேண்டும். இவ்வாறு மைத்ரேய முனிவர் பராசர முனிவரை வேண்டினார். அதற்கு பராசர முனிவர் அவரை நோக்கிக் கூறலானார். தர்மங்களையெல்லாம் அறிந்துள்ள மைத்ரேயரே, உலக உற்பத்தி முதலியவற்றை அறிந்துள்ள என் பாட்டனாரான ஸ்ரீ வசிஷ்ட பகவான் எனக்கு அருளிச் செய்த முன்விருத்தாந்தத்தை நீர் எனக்கு மீண்டும் நினைவூட்டிரீர். அதாவது, முன்பு ஒரு சமயம் விஸ்வாமித்ரரால் ஏவப்பட்ட அரகன் ஒருவன் என் தகப்பனாரை பழித்தான் என்ற சங்கதியை அறிந்தேன். உடனே மிகவும் கோபமடைந்து அந்த அரக்கர்களை அழியச் செய்யும்படியான யாகம் ஒன்றை செய்யத் துவங்கினேன். அந்த யாகத்தினால் பல்லாயிரம் அரக்கர்கள் அழிந்தார்கள். அதைக் கண்ட என் பாட்டனாரான வசிஷ்ட முனிவர், பிள்ளாய், உன் கோபத்தை விட்டுவிடு. அரக்கர்கள் மீது குற்றமில்லை. உன் தகப்பன் மாய்வதற்கு அப்படிப்பட்ட விதி இருந்தது. இத்தகைய கோபம் மூடருக்குத்தான் தோன்றுமே ஒழிய ஞானியருக்கு கோபம் வராது குழந்தாய். யாரால் யார் கொல்லப்படுகிறான்? ஒருவனால் மற்றொருவன் கொல்லப்படுவதில்லை. அவனவன்தான் செய்த பாவ புண்ணியங்களையே புஷிக்கிறான். மனிதன் மிகவும் வருந்தி சம்பாதித்த புகழையும் தவத்தையும் அவனுடைய கோபமானது அழித்து விடுகிறது. ஸ்வர்க்கம், மோக்ஷம் ஆகிய இரண்டையும் கொடுப்பதற்கு காரணமாகிய கோபத்தை முனிவர்கள் அனைவருமே விட்டுவிடுகிறார்கள். ஆகையால் பேரனே, நீ அந்த கோபத்துக்கு வசப்பட்டு விடாதே. எந்தவிதமான அபராதமும் செய்வதறியாத பேதையரான அரக்கர்களில் அநேகர் இதுவரை எரிந்து போனது போதும். இனி இந்த யாகத்தை நிறுத்திவிடு. பெரியோருக்கு பொறுமையாக இருப்பதே சிறந்த ஆசாரமாகும் என்றார். நானும் அவருடைய வாக்குக்கு மதிப்பளித்து என் யாகத்தை நிறுத்திவிட்டேன். அதனால் வசிஷ்ட முனிவர் மகிழ்ச்சியடைந்தார். அப்போது புலஸ்திய முனிவர் அங்கு வந்தார். அவர் வந்ததும் என் பாட்டனார் அவருக்கு ஆசனமும் அர்க்கியமும், அதாவது இருக்கையும் திருவடி கழுவுதலும் கொடுத்து உபசரித்தார். மைத்ரேயரே, புலஸ்தி முனிவருக்கு தமையனாரான அந்த புலஸ்திய முனிவர் என்னை நோக்கி, பராசரா, உனக்கு பெரும் கோபமும் வைரமும் இருந்தும் கூட குரு வாக்கிய பரிபாலனத்திற்காக பொறுமையடைந்தாய். ஆகையால் இனிமேல் நீ சகல சாஸ்திரங்களையும் அறியக் கடவாய். கோபத்தால் நமது சந்ததியாரை அழியாமல் செய்த உன் பொறுமையின் பெருமையை பாராட்டி உனக்கு நாங்கள் வேறொரு வரம் தருகிறோம். அதாவது, நீ புராண சம்ஹிதையைச் செய்யும் சக்தியுடையவனாக கடவாய். தேவதையின் உண்மை இயல்புகள், அதாவது இதுதான் மேலான தேவதை என்பதை நீ அறியக் கடவாய்.
பிரவிற்த்தி நிவிர்த்தி என்ற இருவகை கர்மங்களிலேயும் உன் புத்தியானது எமது அனுக்கிரகத்தில் நிலைத்தும் சந்தேகமற்றும் விளங்குவதாக என்று கூறினார். அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த வசிஷ்ட முனிவர் என்னை பார்த்து, பராசரா, புலஸ்தியர் அருளியவை உனக்கு சித்தியாகட்டும் என்றார். இவ்விதமாக மகாஞானியரான புலஸ்தியராலும் வசிஷ்டராலும் கூறப்பட்டவையெல்லாம் இப்போது நீர் கேட்ட கேள்விகளால் மீண்டும் என நினைவுக்கு வந்தன. மைத்ரேயரே, பெரியோரின் அருள் பெற்றதால் சிறப்பான ஞானம் பெற்ற நான் யாவற்றையும் உமக்கு கூறுகிறேன், நன்றாக கேளும். புராணக் கருத்தின்படி பார்த்தால் உலகமானது ஸ்ரீ விஷ்ணுவினாலேயே உண்டாக்கப்பட்டு அவரிடத்தில்தான் இருக்கிறது. தொடர்புக்கும் முடிவுக்கும் அவரேதான் கர்த்தாவாகும். இந்த உலகங்கள் எல்லாம் அவராலேயே வியாபிக்கப்பட்டு அவருடைய ஸ்வரூபமாகவே இருக்கின்றன. அவரேதான் உலகம். இவ்வாறு மைத்ரேய முனிவரின் கேள்விகளுக்கு பராசர மகரிஷி சுருக்கமாக பதில் சொன்னார்.